இதே ஹை இம்பேக்ட் எக்சர்சைஸ் நம்ம வந்து ஹை வெயிட் லிஃப்டிங்கு, ராக் கிளைம்பிங்கு, நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். இந்த மாதிரியான இதில் வந்து நம்ம வந்து சாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஹை இம்பேக்ட் எக்சர்சைஸில் வந்து இந்த சாக்ஸ் வந்து இன்னும் டைட்னஸ் கொடுக்கும். நம்ம இன்னும் நிறையா இன்னும் ப்ரீத்திங் நிறையா இருக்கும். ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தில் இந்த சாக்ஸ் போடாமல் இருக்கிறது நல்லது. இந்த ஸ்டாக்கிங்ஸ் போகிறதுனால எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ், சைக்கிளிங், ஜாகிங்கு, எலிப்டிக்கல் பண்ணுறோம், யோகா பண்ணுவோம். இந்த மாதிரியான லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த காஃப் மசில், காலில் இருக்கக்கூடிய கண்டசதை வந்து எப்படி இருந்தாலும் அழுத்தம் தரணும். இந்த மாதிரி சைக்கிளிங், ஜாகிங், எலிப்டிக்கல்லாம் பண்ணும்போது, ஸோ அந்த அழுத்தம் தரும்போது ரத்தம் உள்நோக்கி போகிறதுக்கு அந்த மசில் கண்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சாக்ஸும் அடிஷ்னலாக டைட்னஸ் கொடுக்கும்போது காலில் வெளிப்புறமாக வந்து ரத்தம் தேங்காமல் இறுதிக்கு நோக்கி ரத்தத்தை தள்ளுறதுக்கு இந்த சாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சாக்ஸ் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ் வேரிகோஸ் வெயின் நபர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ காலில் ரத்தத்துக்கு ஏற்பதை டிலே பண்ணும். இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஆரம்ப கட்டத்தில் ஹெல்ப் பண்ணுமே தவிர சாக்ஸ் போகிறதுனால வேரிகோஸ் வெயின்ஸ் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. வேரிகோஸ் வெயின்ஸ் வந்த நபர்களுக்கு அந்த வெயினில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு போயிடுது, அதோடைய ஸ்ட்ரக்சர் போயிடுது, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து போயிட்டு அந்த எலாஸ்டிக் போய் வெயின் வந்து தொலை லூஸ் ஆகிறனால தான் காலில் ரத்தம் தேங்குது. இதை வெளியில் போகிற சாக்ஸ்னால அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து குணமாகாது, க்யூர் ஆகாது.